ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுடைய ஸ்ரீ பேசுறேன். இன்னைக்கு கோவக்காய் பொரியல் தான் நம்ம செஞ்சிருக்கோம். இந்த கோவக்காய் பொரியல் நம்ம வீட்டில் ரெசிபி எடுத்தது ரொம்பவே சூப்பரா வந்துச்சு. இதை எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு கோவக்காய் ஒரு 1/2 கிலோ நல்லா வாஷ் பண்ணி சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி வச்சிருக்கோம் பாருங்க. ஒரு கடாயில எடுத்துட்டு நல்லா சூடானதுக்கு அப்புறம் ஒரு 3 குழம்பு கரண்டி அளவுக்கு ஆயில் ஊத்திக்கலாம். சின்ன குழம்பு கரண்டி அளவுக்கு எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் 1 ஸ்பூனு கடுகுளுத்தம்பருப்பு போட்டுடலாம். 1/4 ஸ்பூனு சோம்பு ஆட் பண்ணிடலாம். காஞ்ச மிளகாய் ஒரு 3 கிள்ளி போட்டுடலாம். வெங்காயம் 2 கட் பண்ணது போட்டுடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை 2 கீத்து உருவி போட்டுடலாம். நம்ம இப்போ தக்காளி 1 கட் பண்ணது போட்டுடலாம். இப்போ நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த மாதிரி தக்காளியை மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ காரமிளகாத்தூள் 1/2 ஸ்பூனு, மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூனு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1/2 ஸ்பூனு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மசாலா வேகிறதுக்கு ஒரு கிளாஸ் டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம். இப்போ நல்லா வேகட்டும். நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் நல்லா தளன்னு கொதிக்கும் பொழுது நம்ம அந்த கட் பண்ண கோவக்காவை எடுத்து போட்டுடலாம். இது வரைக்கும் கோவக்காய் பத்தி தெரியாத சில பல உண்மைகளை நான் உங்ககிட்ட சொல்றேன். கல்லுப்பும் போட்டுக்கோங்க. இதுல தேவையான காய்க்கு தேவையான கல்லுப்பு போட்டுக்கலாம். கோவக்காய் சாப்பிட்றதுனால நமக்கு ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும், மன அழுத்தத்தை குறைக்கும். கோவக்காய் சிலத்தவங்களுக்கு செட் ஆகாது. இப்போ நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் இந்த கோவக்காய் போட்டுடலாம். கோவக்காய் சிலத்தவங்களுக்கு செட் ஆகாது. அவங்க கோவக்காய் சாப்பிடும் பொழுது வாந்தி, குமட்டல், தோல் அலர்ஜி ஏதாவது ஏற்பட்டுச்சுன்னா நீங்க சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிக்கணும். சிலத்தவங்க ஆப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க. அவங்களும் இந்த கோவக்காவை ஸ்டாப் பண்ணிக்கணும், சாப்பிடக்கூடாது. ஆப்ரேஷன் இனிமேல் பண்ண போறவங்களும் கோவக்காவை எடுத்துக்கிறது நல்லதில்லை. ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரை அளவை குறைக்கும். ஆனா இந்த கோவக்காவை மாசத்துல ஒரு தடவை இல்லை 2 தடவை தான் சாப்பிடணும். அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாது. இந்த மூடி போட்டு குக் பண்ணிக்கணும். இந்த கோவக்காவை அளவுக்கு அதிகமாக நம்ம சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா சோர்வு, தலைவலி, டென்ஷன், சோம்பலா இருக்கிறது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ பெப்பர் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன், நல்லா ஸ்பைசியாக இருக்கணுன்றதுக்காக. இப்போ நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான சால்ட் எல்லாம் போட்டிருக்கோம். இப்போ அதை டேஸ்ட் பண்ணி பாருங்க. கோவக்காய் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் நம்ம மூடி போட்டு தான் குக் பண்ணணும். நல்லா வெந்ததுக்கு அப்புறம் கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடலாம். இந்த கோவக்காய் மறுபடியும் சொல்றேன், நீங்க அளவுக்கு அதிகமாக நம்ம சாப்பிடக்கூடாது. அப்படி சாப்பிட்டோம்னா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். அந்த பிரச்சனைகளை அவாய்ட் பண்றதுக்கு மாசத்துல 1 தடவை 2 தடவை சாப்பிட்றது பெட்டர். பாருங்க, கோவக்காய் நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி தழை போட்டு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நீங்க தாராளமா சர்வ் பண்ணலாம். இந்த ரெசிபி எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, உங்களுக்கும் பிடிக்கும் நான் நம்புறேன். இந்த ரெசிபி நீங்க வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எங்களுக்கு மறக்காம சொல்லுங்க. நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம வேறொரு வீடியோல சந்திக்கலாம். பாய். ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். See you.